இந்திய சதுரங்க விளையாட்டினுடைய பிதாமகன், சதுரங்க விளையாட்டினுடைய தந்தை என்று இன்றைக்கு இந்திய அளவில் உலக அளவில் பேசப்பட்டு வருகின்றவர். தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர், நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், பர்மாவிலே பிறந்தவர், சென்னையிலே படித்தவர். இப்படி அவரை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். சதுரங்க விளையாட்டினுடைய பிதாமகன் என்று இன்றளவும் அனைவராலும் போற்றப்பட்டு வருகின்றவர். அவர்தான் சதுரங்க விளையாட்டினுடைய தந்தை, மரியாதைக்குரிய மனுவல் ஆரோன் அவர்கள். நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் 1960 இருந்து 1980 வரை இவர் அந்த விளையாட்டினுடைய தந்தையாக, பிதாமகனாக, அந்த விளையாட்டை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவராக, அனைவராலும் போற்றி புகழப்பட்ட ஒரு மாபெரும் விளையாட்டு வீரர் தான் இவர். 9 முறை தேசிய சாம்பியன் பட்டம் பெற்றவர், 11 முறை தமிழக அளவில் மாஸ்டர் பட்டம் பெற்றவர். இப்படி இவரை பற்றி இன்னும் பல்வேறு குறிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சர்வதேச அளவில் முதலில் மாஸ்டர் பட்டம் பெற்ற ஒரு வீரர் இவர். இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தந்தி டிவியினுடைய தந்தி தொலைக்காட்சியில் ஒரு பிரத்யேக பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பேட்டியிலே கூறுகின்ற போது, நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன், என்னுடைய உறவினர்கள் இன்றளவும் பாளையங்கோட்டை, தூத்துக்குடி, சென்னை போன்ற இடங்களில் இன்றளவும் வசித்து வருகிறார்கள். சிறிய வயதிலேயே என்னுடைய தாத்தா, என்னுடைய தந்தை போன்றவர்கள் எல்லாம் செஸ் விளையாடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என் பெற்றோர்கள் முதற்கொண்டு அனைவரும் இந்த விளையாட்டை நாங்கள் ஆர்வமாக விளையாடுகின்றவர்களாக இருந்தோம். சிறிய வயதில் என்னுடைய கிராமத்திலேயே எல்லோரும் கோலி விளையாடுவார்கள், பம்பரம் விளையாடுவார்கள், சில்லாங்குச்சி விளையாடுவார்கள். ஆனால் எங்களுக்கு அது விளையாட தெரியாது. அந்த விளையாட்டின் மீது ஆர்வம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வீட்டுக்குள் இதை செஸ் விளையாட்டை விளையாடுவோம் என்று அந்த பேட்டியிலே கூறியிருந்தார்கள். இவர்கள் தந்தையாருடைய திருமணத்திற்கு பிறகு இவர் பர்மாவிலே குடியேறி பர்மாவிலே பிறந்தவர் தான் இந்த மனுவல் ஆரோன் அவர்கள். ஒரு 5-6 வயதிலேயே மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பி வந்து தமிழகத்திலே சென்னையிலே படிக்கின்றார்கள். அதன் பிறகு இவருடைய தந்தை அலகாபாத்திலே இவர்கள் அக்ரிகல்ச்சருடைய ஒரு அதிகாரியாக பணி செய்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் இவருடைய குடும்பம் அலகாபாத்தில் குடியேறுகிறது. அங்கதான் இவர் இளங்கலை பட்டம் படித்து முடிக்கின்றார். அங்குதான் இவர் இந்தி மொழியை கற்றுக்கொள்கின்றார். இவர் அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டில் வந்து இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கு காய்கறி கொண்டு வருகின்ற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தாத்தா ஒருவர் இவரை பார்த்துருக்காங்க விளையாடிட்டு இருக்கும்போது. அப்போ நீங்கள் எப்படி இதை விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்டிருக்காங்க. மனுவல் ஆரோன் அவர் விளையாட்டை கற்றுக்கொண்டதெல்லாம் வெளிநாடுகளில் விளையாட்டு முறைகளையே அவர் கற்று தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அந்த தாத்தா வந்து இவங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய சதுரங்க விளையாட்டை இப்படித்தான் விளையாடுவோம், இதை இப்படித்தான் அந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்ற அந்த தமிழக நாட்டினுடைய விளையாட்டுடைய கட்டமைப்பை அவர்கள் அந்த தாத்தா தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இவர்கள் 1961-62 முதலாக விளையாட்டுத்துறைக்காக மத்திய அரசு அர்ஜுனா விருது அறிவிக்கின்றது. அந்த விருது அறிவிக்கப்பட்ட அதே ஆண்டில் விளையாட்டுத்துறைக்காக, சதுரங்க விளையாட்டுக்காக இவர் முதலில் அர்ஜுனா விருது பெற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் மனிதர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லுகின்ற போது நமக்கே இப்படி இந்த விளையாட்டின் மீது அவர் ஆர்வம் கொண்டு இருந்திருக்கிறாரா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு தோன்றும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் 1940-45 அந்த காலகட்டத்தில்
இவர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு விளையாட செல்வார்கள். இப்படிலாம் விளையாடும் போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அங்கே போய் முன்பதிவு பண்ணுவாங்களாம் ட்ரெயினில். அன்றைக்கி சிட்டிங் ரிசர்வேஷன் தான் இருந்திருக்கு. அப்படி ரிசர்வேஷன் செய்து காத்து கிடந்து அதுக்கப்புறம் தான் ட்ரெயினில் பயணம் செய்ய முடியும். அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் 1960 சதுரங்க விளையாட்டை இந்திய அரசு மத்திய அரசு ஒரு அங்கீகரித்த பிறகு உலக அளவில் விளையாட செல்வதற்கு முதலாக இந்த விளையாட்டு வீரராக மனுவல் ஆரோன் அவர்களை மத்திய அரசுடைய செலவில் வெளிநாடுகளுக்கு விளையாட அனுமதித்திருக்கிறது. இப்படி இந்த விளையாட்டை உலக அளவில் கொண்டு சென்று தமிழகத்திற்கும் இந்திய மண்ணிற்கும் பிறந்த மாவட்டத்திற்கும் பிறந்த சமுதாயத்திற்கும் பெருமை தேடி தந்த மனுவல் ஆரோன் அவர்களை பற்றி இன்னும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லும்போது ஒரு விஷயத்தை கொஞ்சம் வருத்தமாக சொன்னாங்க. இந்த விளையாட்டை 19ஆம் நூற்றாண்டு தொடக்க காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலேயே தமிழகத்தில் 2 கோடீஸ்வரர்கள் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த விளையாட்டை எப்படியாவது நம்முடைய மக்கள் தமிழக மக்கள் கற்றுக்கொண்டு இந்த மக்கள் இந்த விளையாட்டின் மூலம் புகழ் பெற வேண்டும் என்று தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்த 2 நபர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, மதுரையிலே மாப்பிள்ளை விநாயகர் சோடா கம்பெனின்னு அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அதாவது 1885 890 அந்த காலகட்டத்திலேயே ஜெர்மனில் இருந்து கண்ணாடி பொருட்கள்லாம் இறக்குமதி செய்து அன்றைக்கே மிகப்பெரிய வணிகராக இருந்த வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இங்கே கந்தசாமி நாடார் அவர்கள். அவருடைய குடும்பத்தார்கள் மதுரை சுற்றளவில் இந்த சதுரங்க விளையாட்டை ஊக்குவிப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான பொருட்கள் செலவு செய்து அதற்கான உபகரணங்களை வாங்கி அந்த இளைஞரிடத்தில் மாணவரிடத்தில் விளையாட கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பெருமைக்குரியவராக தெரிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி சிவகாசி பகுதியில் ரத்னம் நாடார் என்ற ஒரு மாமனிதர், அவரும் அந்த சிவகாசி பகுதியில் இருக்க மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு தன்னை வீட்டில் உள்ள முன்னாடி அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் திண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திண்ணையில் சதுரங்க விளையாட்டுக்கான அந்த காய்கள் அதற்கான உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சு அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே இதுக்கு வந்து விளையாடுங்க சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படிலாம் சொல்லி இந்த விளையாட்டை அந்த காலகட்டத்திலே சிவகாசியில் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. மனுவல் ஆரோன் அவர்கள் இதை வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விளையாட்டை இன்றைக்கு தமிழர்கள் உலக புகழ் பெற வேண்டும், இந்த விளையாட்டின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய மனிதர்கள் இந்த விளையாட்டுக்காக செலவழித்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்களை இன்றைக்கு இந்த சமூகம் மறந்து விட்டது, அவர்களை இன்றைக்கு இந்த சமூகம் நினைத்து பார்ப்பதில்லை என்று ஒரு கொஞ்சம் வருத்தப்பட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. நானும் இதைத்தான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். இந்த சமூகம் மறந்தாலும் நம்முடைய சமுதாயம் இதை மறந்திருக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. மனுவல் ஆரோன் என்ற ஒரு மாமனிதன், ஒரு மாபெரும் வீரன், இந்திய சதுரங்க விளையாட்டுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாவீரன் நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்திருப்பது நமக்குத்தான் மிகப்பெரிய பெருமை. அது இன்னைக்கு சதுரங்க விளையாட்டை நடத்துகின்ற இளைஞர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் இவரை பற்றி நிச்சயமாக குறிப்பிட்டு பேசியிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு முன்பு இருந்த சங்கங்களோ நமக்கு முன்பு இருந்த பெரியவர்களோ யாரும் இவரை பற்றி பிரபலியமாக பேசவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி. அதே மாதிரி இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்திய எம் ஏ கந்தசாமி நாடார் அவர்கள், ரத்னம் நாடார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நாம் நினைக்க அவங்களெல்லாம் கௌரவிச்சிருக்கணும். குடும்பத்தார்களே அதெல்லாம் வெளியாக சொல்லணும். அந்த காலகட்டத்தில் இந்த விளையாட்டை ஊக்குவித்தவர்கள் நாடார்கள் தான், இவங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் இன்றைக்கு இந்த விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் இவர்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி இன்னும் முழுமையாக தெரிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இது. இந்த விஷயங்களை இனிவரும் காலங்களிலாவது நம்முடைய சமுதாய மக்கள், சமுதாய சங்கங்கள், நம்ம சமுதாய இளைஞர்கள் இன்னும் இதை வெளியே தெரிகின்ற அளவிற்கு பிரபலியமாக பேசப்பட வேண்டும். எங்கு விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும், எங்கு சதுரங்க விளையாட்டு போட்டிகள் நடந்தாலும் அந்த விளையாட்டு அரங்கத்திற்கு மனுவல் ஆரோன் விளையாட்டு அரங்கம் என்று பெயர் வைத்து நீங்கள் விளையாட வேண்டும். அவருக்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு நாடார் உறவினர் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.